நானும் நந்தினி வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பக்கத்தில் கோவிந்த்புரி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இன்றைக்கி 11/8/2026 காலையில் இங்கே வந்திருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்துக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து தேர்தல் நடக்க போகுது. இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் வந்து இங்கே சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா இந்த 5 வட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்போ இவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறதுக்கான களம் இதுதான். இப்போ இங்கே தான் வந்து கவனம் செலுத்துறது முடிவு பண்ணி, ஏற்கனவே போன மாதத்தில் வந்து உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், டெல்லிலாம் வந்து இவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு தமிழ்நாடு திரும்பணும். இப்போ மீண்டும் வந்து 2ஆம் கட்ட பிரச்சாரத்துக்காக இங்கே உத்தரப்பிரதேசம் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி மதுரையிலேருந்து 7ஆம் தேதி நைட் நாங்கள் கிளம்பணும். ஆனால் வரும்போதே நாட்டில் உள்ள சூழ்நிலைகள், முக்கியமாக தலைநகரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கவனிக்கும்போது, மீடியாவில், சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளெல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிக்கும்போது மோடிக்கு எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாயிருச்சு. மோடி பதவி விலகணும், மோடி பதவியில் இருக்கிறத வந்து வடமாநிலங்களில் மக்கள் விரும்பலை. மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அலை கிளம்பிகிட்டு இருக்குது. முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபம் இருக்குது. மோடி ஆட்சி தான் எல்லாத்துக்கும் காரணம், தங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த 12-13 வருஷமாக நீடிக்கக்கூடிய மோடி ஆட்சி தான் அப்படிங்கிற கோபம் வந்து இளைஞர்கள்ட்ட இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, கல்வியில், வேலைவாய்ப்பில் எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த உணர்வு வந்து மேலோங்கி வரும்போது அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் டெல்லி போனோம். உத்தரப்பிரதேச வர ப்ரோக்ராம் வந்து போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நேராக டெல்லி போனோம். டெல்லி போய் புல்வாமா படுகொலையெல்லாம் மோடி தான் வந்து 2019 புல்வாமா படுகொலை நடக்கலை, ராணுவ வீரர்கள் வந்து 40 பேரை படுகொலை பண்ணலைன்னா மோடி அரசாங்கம் காலியாக இருக்கும், மோடியோட பிரைம் மினிஸ்டர் நாற்காலி காலியாக இருக்கும். திட்டமிட்டு இவனுக்கு வந்து பண்ணி ஒரு ராணுவ வீரர்களை பலி கொடுத்து அது பிறகு வந்து இவனுக்கு வந்து தேர்தலில் இவிஎம் வச்சு ஃப்ராட் பண்ணி தொடர்ந்து 13 வருஷமாக கன்னியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வந்து நிறைய ஆதாரங்கள் இருந்திருக்கு. இந்த ஆதாரங்கள் அப்புறம் தொகுத்து ஏற்கனவே நம்ம நிறையா என்ஐஏக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். மோடி உட்பட அந்த சம்மந்தப்பட்ட அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் இவங்க ஒரு 6 பேரை வந்து தூக்கில் போடணும். அஜித் தோவல், ஆர் என் ரவி உட்பட 6 பேர் தான் இது குற்றவாளிகள்னு சொல்லி தூக்கில் போடணும் போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம். அப்போ இதை வந்து ஹைலைட் பண்ணி நேரடியாக டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், மோடியோட ஆஃபீஸிலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நேற்றுக்கு நானும் நந்தினியும் நேராக டெல்லி போயிட்டோம். 10ஆம் தேதி போய் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போய் வந்து அதை நேரடியாக போய் கொடுத்தோம். அவங்களுக்கு வேறு வழி கிடையாது, வாங்கி தான் ஆகணும், வாங்கி பதிவு பண்ணி தான் ஆகணுன்ற சூழ்நிலையில் மோடியை வந்து மோடி பதவி விலகணும், மோடி வந்து ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சு மிக முக்கியமான ஆதாரங்களோட அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நேற்றுக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அதை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு வாங்கினதுக்கான ஒப்புதலே கொடுத்துருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி இவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்தை இங்கே உத்தரப்பிரதேசம் வந்து டார்கெட் பண்ணி பெரிய அளவில் இங்கே பண்ணுறது, எல்லா இடங்களுக்கும் பரவலாக வந்து இந்த மாநிலம் முழுக்க பயணம் பண்ணி இவிஎம்க்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரமாக இங்கே வந்து முன்னெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இங்கே வந்திருக்கிறோம். அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கொடுத்த கடிதம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கடிதம். அது வந்து 6 பக்கம் லெட்ரு ப்ளஸ் வந்து ஒரு 36 பக்கம் அட்டாச்மெண்ட் எவிடன்சஸ், இந்த புல்வாமா சம்மந்தமான எவிடன்சஸ் ஏற்கனவே நம்ம என்ஐஏ கொடுத்துருக்குறோம். அந்த எவிடன்சஸ் சேர்த்து ஒரு 42 பக்கம் கடிதம் வந்து கொடுத்தா ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இது. அது நந்தினி இப்போ வந்து படிக்கும். இந்த லெட்டர் தான் நேற்றுக்கு வந்து டெல்லியில் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நேரடியாக போய் வந்து கொடுத்தோம். அவங்க வந்து பிஎம் ஆஃபீஸில் வந்து வாங்கி அதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லெட்டர் சீக்கிங் த ரெசிக்னேஷன் ஆஃப் நரேந்திர மோடி ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஃபார் பீயிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கில்லிங் ஆஃப் 40 CRPF சோல்ஜர்ஸ் இன் புல்வாமா. இதை வந்து கொடுத்துருக்கோம். இதோட தமிழாக்கத்தை வந்து நான் வந்து படிக்கிறேன். இப்போ இந்திய மக்களை ஏமாற்றி இவிஎம் மோசடி மூலமாக, ஓட்டு திருட்டு மூலமாக 13 வருடங்களாக இந்திய பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடியின் கவனத்துக்கு, இந்தியாவின் பிரதமராக இருப்பதற்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இந்திய மக்கள் உங்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கவில்லை. தேர்தல் மோசடிகள் மூலமாக இந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதவியில் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பதவியில் நீங்கள் நீடிக்கக்கூடாது. உடனடியாக பதவி விலக வேண்டும். பதவியை விட்டு ராஜினாமா செய்ய வேண்டும். இதை வலியுறுத்திதான் இந்த கடிதம். குஜராத்தில் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து இப்போது வரை கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக உங்களது அரசியலை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். முழுக்க சூழ்ச்சி, வஞ்சகம், அரசியல் படுகொலைகள், அப்பாவி மக்களை படுகொலை செய்வது, மதக்கலவரங்கள், தேர்தல் மோசடி, இவைதான் ஒட்டுமொத்தமாக உங்கள் அரசியல் வரலாறாக இருக்கிறது. இது RSS உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். உங்களுக்கு பயிற்சி கொடுத்த RSS இவற்றை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை முழுமையாக பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்திருக்கக்கூடிய அநியாயங்களில் மிகப்பெரிய அநியாயம் என்பது 2019 புல்வாமாவில் நடந்த படுகொலை. 2019 காஷ்மீர் புல்வாமாவில் 40 CRPF வீரர்களை திட்டமிட்டு படுகொலை செய்தது மிகப்பெரிய அநியாயம். நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களை அரசியல் ஆதாயத்துக்காக பலி கொடுப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாய உணர்வு இருக்கக்கூடிய யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். புல்வாமா படுகொலை மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் அதோடு உங்கள் அரசியல் வாழ்க்கையே முடிந்திருக்கும். உங்கள் பிரதமர் நாற்காலி காலியாயிருக்கும்.
ஆனால் புல்வாமாவில் திட்டமிட்டு வஞ்சகமாக 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை படுகொலை செய்து அதை ஒரு பெரிய தேர்தல் பிரச்சனையாக மாற்றி அதை முன்னிறுத்தி 2019 தேர்தலில் இவிஎம் மோசடி செய்து பதவியை பிடித்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஜம்மு காஷ்மீர் கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் அவர்கள் சொன்னது போல அந்த 40 சிஆர்பிஎஃப் ஜவான்களின் பிணத்தின் மீதுதான் 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது என்பதும் தேர்தல் ஆதாயத்துக்காக தான் புல்வாமா தாக்குதல் நடந்தது என்பதும் முற்றிலும் உண்மை. புல்வாமா படுகொலை சம்பந்தமாக ஏகப்பட்ட கேள்விகள் உள்ளன. எந்த கேள்விக்குமே உங்களிடமிருந்தோ உங்கள் அரசாங்கத்திடமிருந்தோ எந்த பதிலும் இதுவரை கிடையாது. அத்தனை ஜவான்களை 2500 சிஆர்பிஎஃப் வீரர்களை ஒரே நேரத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிகுந்த ஜம்மு காஷ்மீர் நெடுஞ்சாலையில் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் எதுக்காக சாலை மார்க்கமாக அனுப்பினீர்கள்? சிஆர்பிஎஃப் வீரர்கள் பயணம் செய்வதற்கு ராணுவ விமானங்கள் கேட்டார்கள் அல்லவா? உங்கள் அரசாங்கம் ஏன் அவர்களுக்கு ராணுவ விமானங்கள் கொடுக்கவில்லை? ஏன் அவர்களை சாலை மார்க்கமாக போக சொல்லி நிர்பந்தம் செய்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கு இதுவரை பதில் இல்லை. அத்தனை பாதுகாப்பு மிகுந்த ஜம்மு காஷ்மீரில் 300 கிலோகிராம் RDX வெடிமருந்துகளோடு ஒரு வாகனம் 10 நாட்களாக சுற்றி கொண்டிருந்தது. உங்கள் அரசாங்கத்துக்கு இது எப்படி தெரியாமல் போனது? தெரிந்தே அதை அனுமதித்தீர்களா? இந்த கேள்விக்கு இன்று வரை ஏதாவது பதில் இருக்கிறதா? சாலை மார்க்கமாக இத்தனை ராணுவ வீரர்களை அழைத்து சென்றபோது ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் உள்ள எந்த இணைப்பு சாலைகளையும் மூடவில்லை என அன்று ஜம்மு காஷ்மீர் மாநில கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக் குற்றச்சாட்டு வைத்தாரே. ஏன் எந்த இணைப்பு சாலைகளையும் மூடவில்லை? அப்படி மூடாமல் இருந்த ஒரு இணைப்பு சாலை வழியாக தானே வெடிமருந்துகளோடு வந்த கார் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பயணம் செய்த ஒரு வாகனத்தின் மீது மோதி 40 வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படியெனில் திட்டமிட்டே இந்த நிகழ்வு நடக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த இணைப்பு சாலைகள் மூடப்படாமல் இருந்ததா? இந்த கேள்விக்கும் இன்று வரை பதில் கிடையாது. அதே போல புல்வாமா பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்த காவல்துறையினரை அந்த நிகழ்வு நடந்த பிப்ரவரி 14க்கு முதல் நாள் அந்த பகுதியின் எஸ்பி உட்பட பல காவல்துறை அதிகாரிகளை அவசரமாக இடமாற்றம் செய்தது ஏன்? சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களின் அணிவகுப்புக்கு பாதுகாப்பு கொடுக்கும் பணியில் இருந்த உள்ளூர் போலீசார் அவர்கள்தானே. அவர்களை ஏன் இடமாற்றம் செய்தீர்கள்? ஏன் அவந்திபுரா எஸ்பியை மாற்றினீர்கள்? புல்வாமா தாக்குதலுக்கு முன்பு எத்தனையோ உளவுத்துறை எச்சரிக்கைகள் வந்தது. அத்தனை உளவுத்துறை எச்சரிக்கைகளையும் அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என ஃப்ரண்ட்லைன் நடத்திய இன்வெஸ்டிகேஷனில் குற்றம் சாட்டியுள்ளார்களே. இதற்கு ஏதாவது பதில் இருக்கிறதா? புல்வாமா சம்பவம் நடந்த பொழுது பிரதமர் மோடி ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் மேன் வெர்சஸ் வைல்டு ஷூட்டிங்கில் இருந்தார். எனவே சம்பவம் நடந்த உடனேயே அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கவர்னர் சத்யபால் மாலிக் கூறினாரே. திட்டமிட்டு புல்வாமா தாக்குதல் நடந்த அதே நாளில் இந்த ஷூட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டதா? அது மட்டுமின்றி புல்வாமா படுகொலை நம்முடைய தவறுதான், நம்ம அரசாங்கத்தின் தவறால் தான் இத்தனை ராணுவ வீரர்களின் உயிர் பறிபோய் உள்ளது என ஜம்மு காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மாலிக் உங்களிடம் சொன்னபோது இதை பற்றி யாரிடமும் வாயை திறக்காதே என அவரிடம் கூறியுள்ளீர்கள். இதனை சத்யபால் மாலிக் பொதுவெளியில் பலமுறை கூறினார். ஆனால் இது பற்றி நீங்கள் வாயை திறக்கவில்லை. அப்படியென்றால் உண்மையை மூடி மறைக்க வேண்டும் என்பதுதானே உங்களது நோக்கம்? மோடி பிரதமர் நாற்காலியை பிடிப்பதற்காகத்தான் எங்களது உறவுகளை நாங்கள் இழந்துள்ளோம் என புல்வாமாவில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் உறவினர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டுகிறார்களே. முன்னாள் ராணுவ அதிகாரிகள் பலர் ஏன் அவர்களுக்கு ராணுவ விமானங்கள் கொடுக்கவில்லை? இத்தனை ராணுவ வீரர்களை இப்படி ஒரு ஆபத்தில் சிக்க வைத்தது ஏன்? அரசியல் லாபத்துக்காக இதெல்லாம் நடந்துள்ளதா என கேட்கிறார்களே. இதற்கெல்லாம் உங்கள் பதில் என்ன? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உள்ளன. ஆனால் எந்த கேள்விக்குமே பதில் இல்லை. இது போல ஏராளமான கேள்விகள் உள்ளன. இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தோம் என்றால் இது ஒரு அரசியல் படுகொலை, திட்டமிட்ட படுகொலை என்பது தெளிவாகிறது. மீண்டும் 2019 ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் RSS தலைவர்களும், அப்போதைய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அப்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், அப்போதைய தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் RN ரவி எல்லாரும் சேர்ந்து கூட்டுச்சதி செய்து இதை செய்திருக்கிறீர்கள் என வெளிப்படையாகவே நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து தேசிய புலனாய்வு ஏஜென்சியிடம் NIA-யிடம் 3 வருடங்களுக்கு முன்பே எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்தோம். இப்பிரச்சனையில் இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு கேள்விகள் உள்ளன. எனவே இதை பற்றி NIA நியாயமாக விசாரிக்க வேண்டும். புல்வாமா படுகொலையில் பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், அஜித் தோவல், RN ரவி ஆகிய 6 பேருக்கும் உள்ள தொடர்பு குறித்து விசாரிக்க வேண்டும். உண்மை குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தோம். இதுவரை எந்த பதிலும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாது. எப்படி பதில் கொடுப்பார்கள்? நீங்கள் பிரதமராக இருக்கும்போது எப்படி NIA நேர்மையாக விசாரணை நடத்தும்? நீங்கள் பதவியில் இருந்து போனால் தானே நியாயமான விசாரணை நடக்கும். அதனால்தான் உங்களை பதவி விலக சொல்கிறோம். நாட்டை காக்க வந்த ராணுவ வீரர்களையே உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக, உங்கள் பதவி வெறிக்காக படுகொலை செய்கிறீர்கள் என்றால் எத்தனை அப்பாவி மக்களை நீங்கள் படுகொலை செய்திருப்பீர்கள்? அப்பாவி மக்களின் உயிரை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுடைய அரசியல் வரலாறு முழுக்கவே இப்படித்தானே இருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
அது மட்டுமல்லாமல் உங்களது பதவி வெறி காரணமாக குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை படுகொலை செய்தீர்கள். மணிப்பூர், டெல்லி, உத்தரப்பிரதேசம், பீகார் என நாடு முழுவதும் மதக்கலவரங்களை உருவாக்கி அரசியல் ஆதாயத்துக்காக பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை உங்களது பிஜேபி RSS அமைப்பினர் படுகொலை செய்துள்ளீர்கள். இந்த படுகொலைகள் அனைத்திற்கும் நீங்களும் உங்களது கூட்டாளிகளும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். கொரோனா என்ற பெயரில் உலக ஆதிக்க சக்திகளுடன் கைகோர்த்து பல லட்சம் இந்திய மக்களை படுகொலை செய்தீர்கள். கொரோனா ஊரடங்கு போடும்போது ஒரு உயிர் கூட பறிபோகக்கூடாது, எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும், அதற்காக தான் ஊரடங்கு போடுகிறோம் என சொன்னீர்கள். ஆனால் நடந்தது என்ன? ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாதிரியான தவறான மருந்துகளை, மாத்திரைகளை கொடுத்து பல லட்சம் மக்களை படுகொலை செய்தீர்கள். லாக்டவுன் போட்டு சிறு குறு தொழில்களை எல்லாம் அழித்து கார்ப்பரேட்டுகளை வளர்த்து விட்டீர்கள். அதற்காகவே லாக்டவுனை நீட்டித்துக் கொண்டே சென்றீர்கள். அதே போல நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகள், விவசாயிகள், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள், மக்கள் விரோத GST வரி கொள்ளை, டிமானிட்டைசேஷன், கொரோனா லாக்டவுன்கள் ஆகியவற்றால் மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு தொழில் செய்வோர், சாமானியர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பல லட்சம் மக்கள் தங்களது வாழ்வாதாரங்களையும் உயிர்களையும் இழந்துள்ளனர். நாட்டு மக்களை கொள்ளையடிப்பதற்காக, மக்களுடைய வாழ்வாதாரங்களை அளிப்பதற்காக நீங்கள் கொண்டு வந்த திட்டங்களால் எண்ணற்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இவை அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உங்களை சட்டப்படி கேள்வி கேட்போம். சட்டத்தின் முன் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவோம். உங்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை கிடைக்க செய்வோம். நீங்கள் செய்யும் அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் உங்களது அடியாட்கள் தேச துரோகி என கூறுகிறார்கள். யார் தேச துரோகி? நாட்டை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவ வீரர்களை உங்களது அரசியல் ஆதாயத்துக்காக கொன்ற நீங்கள் தேச துரோகியா? இந்த அநியாயங்களை எதிர்த்து சட்டப்படி கேள்வி கேட்கும் நாங்கள் தேச துரோகியா? மாணவர்கள், விவசாயிகள், சிறு குறு தொழில் செய்வோர் என நாட்டு மக்களின் கல்வியை, தொழில்களை, வாழ்வாதாரங்களை அளிக்கும் நீங்கள் தேச துரோகியா? இதை எதிர்த்து கேள்வி கேட்கும் நாங்கள் தேச துரோகியா? உண்மையான தேச துரோகி நீங்களும் உங்களது அடியாட்களும் தான். பிஜேபி RSS கும்பல் தான் உண்மையான தேச துரோகியர். உங்களது கும்பலின் ஆதிக்கம் ஒழிந்தால்தான் இந்த நாடு உருப்படும். இந்திய மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். விவசாய பொருட்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டுள்ளீர்கள். விவசாய பொருட்களை அங்கிருந்து இங்கு இறக்குமதி செய்தால் இங்குள்ள விவசாயிகள் என்ன செய்வார்கள்? விவசாயிகள் விவசாயத்தை விட்டு தங்களது நிலங்களை விட்டு செல்ல வேண்டும் என்பதுதானே உங்களது நோக்கம். விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட்டுகள் கைப்பற்றி நாடு முழுவதும் அவர்களுக்கு சொந்தமாவதற்கு சாதகமான திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்கள் முதற்கொண்டு உள்நாட்டில் மக்கள் பயன்படுத்தும் அன்றாட வீட்டு உபயோகப் பொருட்கள் வரை அனைத்தும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அனைத்தும் அமெரிக்காவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் இறக்குமதியாகிறது. இந்திய நாடே அந்நிய நாடுகளின் ஒரு சந்தையாக தான் உள்ளது. இதுதான் உங்களுடைய தேசபக்தி. ஏன் உள்நாட்டில் தொழில்களை உருவாக்கி வளர்க்க முடியாதா? இங்கு தொழில்களை உருவாக்கி இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியாதா? நம் நாட்டு இளைஞர்களுக்கு திறமை இல்லையா? நமது இளைஞர்களின் திறமையை வளர்க்க முடியாதா? எதுவும் செய்வதில்லை. அனைத்தும் வெற்று பேச்சு. நீங்கள் அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் பொய்யான வெற்று வாக்குறுதிகள். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன், விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக்குவேன், இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்துவேன், வெளிநாட்டில் உள்ள கருப்பு பணத்தை கைப்பற்றி கொண்டு வந்து உள்நாட்டு மக்களுக்கு கொடுப்பேன் என நீங்கள் அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் பொய் வாக்குறுதிகள். ஏதாவது ஒன்றை செய்தீர்களா? கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மாறாக எல்லாம் தலையீழாக தான் நடக்கின்றன. இன்று இந்திய இளைஞர்கள் கொந்தளித்து ரோட்டுக்கு வந்து போராடுவதற்கான காரணம் என்ன? இளைஞர்களுக்கு வாழ்க்கையே இல்லை, எதிர்காலம் இல்லை. கல்வி, வேலை என அனைத்திலும் அவர்களுக்கு பிரச்சனை. சரியான வேலை வாய்ப்பு இல்லாததால் வேலை தேடி இந்திய இளைஞர்கள் நாடு முழுவதும், உலகம் முழுவதும் அலைகிறார்கள். வாராக்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் பல லட்சம் கோடிகளை உங்களுக்கு வேண்டிய சில கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வாரி வழங்குவதில் தான் உங்களது அக்கறை இருக்கிறதே தவிர இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் எந்த அக்கறையும் இல்லை. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்காமல், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல், அவர்கள் மீது துளியும் அக்கறை இல்லாமல் இருந்து கொண்டு அவர்கள் தங்களது பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தால், கேள்வி கேட்டால், போராடினால் அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவுவது, தேச துரோகி என அவதூறு செய்வது, அந்நிய நாட்டு கைக்கூலி என வசைப்பாடுவது, மதக்கலவரங்களை தூண்டிவிட்டு மக்களை பிளவுபடுத்துவது, இவைதான் நீங்கள் செய்யும் அரசியல். உங்களது இந்த மோசமான அரசியலை நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுக்கும் செல்கிறீர்கள். அந்த நாடுகளின் நிலை என்ன, எப்படி முன்னேறி இருக்கிறார்கள், சுகாதாரம் எவ்வளவு அக்கறையோடு பேணப்படுகிறது என அனைத்தையும் பார்க்கிறீர்கள் தானே. நம் நாட்டின் அலங்கோலத்தை பற்றி என்றைக்காவது யோசித்துள்ளீர்களா? நம் நாட்டு மக்களின் பிரச்சனைகள் குறித்து என்றைக்காவது யோசித்துள்ளீர்களா நீங்கள்? நமது தலைநகரம் டெல்லியே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில்தான் உள்ளது. நம் தலைநகரத்தில் மக்கள் மூச்சு கூட விட முடியாமல் சாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளீர்கள். இதுதான் நீங்கள் ஆட்சி செய்யும் லட்சணம். சாமானிய மக்களை பற்றி உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. சாமானிய மக்களின் அன்றாட வாழ்க்கையே மிகப்பெரிய சிக்கலில் உள்ளது. கோடிக்கணக்கான மக்கள் 3 வேளை உணவு கிடைப்பதற்கே அன்றாடம் கஷ்டப்படுகிறார்கள். வாழ்க்கை செலவு அதிகமாகிறது, விலைவாசி ஏறிக்கொண்டே செல்கிறது. ஆனால் மக்களின் வருமானம் குறைகிறது, வேலைவாய்ப்பு குறைகிறது. இவை எதை பற்றியுமே உங்களுக்கு அக்கறை இல்லை. இதை சரி செய்ய உங்களிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா? சரி செய்ய வேண்டும் என்ற சிந்தனை கூட உங்களுக்கு கிடையாது.
உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பிரதமர் பதவியில் தொடர்ந்து இருக்க வேண்டும், வரிமேல் வரி போட்டு நாட்டு மக்களை கொள்ளையடிக்க வேண்டும், குஜராத் கார்ப்பரேட்டுகளுக்கு நாட்டின் சொத்துக்களை எல்லாம் தாரை வார்க்க வேண்டும், உங்களை சார்ந்த ஒரு கும்பல் மட்டும் சொகுசாக வாழ வேண்டும், மற்ற மக்கள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு சென்று காலியாக வேண்டும். இதுதானே உங்கள் அரசாங்கத்தின் திட்டம். இதைதானே செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். விளைந்த நெல்லை அறுத்து உணவு கவளங்களாக்கி யானைக்கு கொடுத்தால் சிறிய நிலத்தில் விளைந்த நெல் கூட பல நாட்களுக்கு யானைக்கு உணவாகும். ஆனால் 100 வயல்கள் இருந்தாலும் யானை தானே வயலில் புகுந்து உண்ண ஆரம்பித்தால் யானையின் கால்களால் மிதிப்பட்டு எல்லா வயல்களில் விளைந்த நெற்பயிர்களும் அழிந்துவிடும். அதுபோல அறிவுடைய அரசன் மக்களின் நிலை அறிந்து முறையாக வரி வசூலித்தால் நாடு வளம் பெறும். அறிவற்ற அரசன் முறையறியாத தனது சுற்றத்தாரோடு சேர்ந்து கொண்டு அகங்காரமாக ஆரவாரமாக கொள்ளை வரி வசூலித்தால் யானை புகுந்த நிலம் போல நாடு நாசமாகும் என்கிறார் பிசிராந்தியார் என்கிற சங்கத்தமிழ் புலவர். இந்த லட்சணத்தில் தான் உங்கள் ஆட்சியில் நம் நாட்டின் நிலை உள்ளது. இத்தனை அநியாயங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்காமல் இருப்போமா? பிஜேபி RSS நாடு முழுவதும் ஒரு பெரிய ரவுடி கிரிமினல் கும்பலை அமைப்பாக்கி வைத்துள்ளீர்கள். உங்களது ஆட்சியின் அநியாயங்களை எதிர்த்து களத்தில் போராடினாலோ சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தாலோ உங்களது அடியாட்களான இந்த கிரிமினல் கூட்டத்தை ஏவி விடுவீர்கள். இந்த கிரிமினல் கும்பல் அசிங்கமாக ஆபாசமாக பேசுவார்கள், அவதூறு பரப்புவார்கள், தாக்குதல் நடத்துவார்கள், கொலை செய்வார்கள். இதுதானே உங்கள் கூட்டத்தின் வேலை. இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் பயந்து எந்த எதிர்க்கட்சியும் உங்களுக்கு எதிராக வாய் திறப்பதில்லை. எல்லா எதிர்க்கட்சிகளையும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளீர்கள். பெயரளவிற்கு எதிர்ப்பதாக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் யாரும் இதை எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. கேட்டால் கொன்று விடுவோம் என மிரட்டுவீர்கள். அமைதியாக போராடிய மாணவர்கள் மீது டெல்லி காவல்துறை கடந்த 20/7/2026 அன்று நடத்திய மிருகத்தனமான கொடூர தாக்குதல் உங்களது கொடுங்கோல் ஆட்சியின் கோரமுகத்தை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியது. நமது நாட்டுக்கு ஒரு வரலாறு உள்ளது. எல்லா காலகட்டத்திலும் எவ்வளவு அடக்குமுறை இருந்தாலும், உயிருக்கே ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் அநியாயங்களை தட்டி கேட்பதற்கான ஆட்கள் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள். இதுதான் இந்தியாவின் பாரம்பரியம். இதுதான் இந்தியாவின் வரலாறு. இதை நீங்கள் அழிக்க முடியாது. இதை நீங்கள் எவ்வளவுதான் அடக்குமுறை ஏவினாலும், பெரிய ரவுடி கூட்டத்தை வைத்து மிரட்டினாலும், அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் அநீதிக்கு எதிரான குரலை அழிக்க முடியாது. நீதி நியாயத்தை அடக்குமுறையால் சூழ்ச்சியால் அழிக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து இந்த அநியாயங்களை எதிர்த்து கேள்வி கேட்போம். மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். உங்களை பதவியிலிருந்து நீக்குவோம். நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடன் சேர்ந்து இந்த அநியாயங்களை செய்த அத்தனை பேரையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். நிச்சயமாக தண்டனை பெற்று தருவோம். கண்டிப்பாக அந்த சூழலை உருவாக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்திய நாட்டில் கூடிய சீக்கிரமே வரும். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி நீண்ட நாட்களுக்கு மக்களை ஏமாற்ற முடியாது. செருவந்த செய்தொழுகும் வெங்கோல நாயின் ஒருவந்தம் ஒல்லை கெடும். குறள் 563. குடிமக்கள் அஞ்சும்படியாக கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் அரசு நிச்சயமாக விரைவில் அழியும் என்றார் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் வாக்குப்படி உங்கள் கொடுங்கோல் ஆட்சி விரைவில் அழிவது உறுதி. இப்படிக்கு ஆனந்தன் தலைவர், நந்தினி ஒருங்கிணைப்பாளர், மக்களுக்காக போராடும் கட்சி. இதுதான் நாங்கள் கொடுத்துருக்க லெட்டரோட தமிழாக்கம். இது 6 பக்கம் லெட்டர். இதோட சேர்த்து 36 பக்கம் கொண்ட இணைப்பை இணைச்சிருக்கோம். ஆதாரங்களை இணைச்சிருக்கோம். ஏற்கனவே NIAக்கு நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடியே 2023 கொடுத்த லெட்டரை இணைச்சிருக்கோம். எல்லா எவிடன்ஸுமே இருக்குது. இவனுங்க தான் பண்ணியிருக்கானுங்க, அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் ஜம்மு காஷ்மீர் மாநில கவர்னராக இருந்து சத்யபால் மாலிக் சொல்லியிருக்காரு. முன்னாள் இராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தினர்கள், உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினர்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட எவிடன்ஸ் இருக்குது. இவனுங்க தான் கொலகாரங்க தான் இவனுங்க. இதை நம்ம இவங்கள்ட்ட இருந்து நாட்டை மீட்கணும். அதுக்கான சுதந்திர போராட்டம் தான் அதில் தான் ஈடுபட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்த கருத்தில் தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் இந்த கருத்தில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும் இது மாதிரியான விஷயங்களுக்கு.